ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவர் கிட்ட என்ன வரம் வேண்டுனாலும் கேளுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் எனக்கு எந்த வரமும் வேண்டான்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வற்புறுத்தி கேட்டதால காடு மலைகளை தாண்டி போறப்போ தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தாகம் தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி செய்யி அப்படின்னு கேக்குறாரு. கிருஷ்ணர் அந்த வரத்தையும் கொடுத்தாரு. உனக்கு எப்போ தாகமா இருக்கோ அப்போ என்ன நினைச்சனா உன்னை தேடி தண்ணி வரும்னு சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரு பாலைவனத்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு அதீத தாகம் எடுத்துச்சான். அப்போ அந்த முனிவர் கிருஷ்ணர் சொன்னது போல கிருஷ்ணரை நினைச்சாரு. உடனே கிருஷ்ணர் தேவேந்திரன் அழைச்சி உதங்க முனிவருக்கு தேவாமிர்தம் கொடுக்குமாறு சொல்றாரு. அப்போ தேவேந்திரன் மனிதர்களுக்கு தேவாமிர்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வற்புறுத்தினதுனால தேவாமிர்தம் கொடுக்க இந்திரன் ஒத்துக்கிட்டாரு. தேவேந்திரன் ஒரு நிபந்தனையும் போட்டாரு. என்னோட விருப்பப்படி தான் போய் கொடுப்பேன்னு சொன்னாரு. கிருஷ்ணரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உடனே தேவேந்திரன் ஒரு அழுக்கான உடலோட பார்க்கவே அருவருப்பான தோற்றத்தோட ஒரு தகர குவளையில அந்த தேவாமிர்தத்தை எடுத்துட்டு போனாரு. அந்த தகர குவளையில உள்ள தண்ணிய அந்த முனிவர் கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு கிருஷ்ணர் மேல கோபம் வந்து அவனை விரட்டி அடிச்சிட்டாரு. உடனே தேவேந்திரன் அதை வற்புறுத்தி கொடுத்தும் அந்த முனிவர் அதை வேணான்னு மறுத்துட்டாரு. அதே போல கிருஷ்ணர் இன்னொரு நாள் அந்த முனிவரை பார்த்தப்போ உனக்கு இந்திரன் கிட்ட இருந்து தேவாமிர்தம் கொடுத்து விட்டேன், எதுக்கு அதை மறுத்து வேணான்னு சொன்னன்னு கேட்டாராம். அப்போதான் அந்த முனிவருக்கு புரிஞ்சுது. குடிக்க நீர் வந்ததும் கிருஷ்ணர் அனுப்புனதுன்னு நம்பிக்கை இல்லாம அவரோட தோற்றத்தை வச்சு அதை மறுத்ததுனால அவருக்கு கிடைக்க இருந்த தேவாமிர்தத்தை தவற விட்டுட்டாரு. பக்தியில ஏற்றத்தாழ்வு பார்க்காம நாம முழு மனதோட நம்பும் போதுதான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும்.